Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டேர் வீடியோ தான். போன டைம் வந்து நான் வந்து எங்க அப்பாவுக்கும் அஸ்வினுக்கும் டெஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து லேக்கா வந்து எங்களுக்குள்ள பொருத்தம் என்ன இருக்கு அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ண போறோம். அதான் அந்த vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ரெண்டு பேருக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை யார் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லை பழிய வேற பக்கம் தூக்கி போடுறோமா இதெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா நான் கேட்டது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுமா ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்டேன். 17 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கா. 17 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கா. பாப்போம் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த மாதிரி இருக்குங்கிறது. தப்பா சொல்லிட்டா இந்த தலகாணி வச்சு தலையிலே அடிப்பா. தலகாணி ரொம்ப வலி இருக்கு. வாங்க வேகமாவே அடிச்சிருமா அவளை மட்டும். சரி ஓகே ரெடியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? உங்களுக்குள்ள இங்க ஒரே நிமிஷம் ஆப்போசிட் நின்னுக்கலாம். ஓகே நீ அங்க நில்லுமா. ஓகேப்பா. அடி மூஞ்சில தான் விழும். போலாம் ஸ்டார்ட்டா? கேட்டா உங்களுக்குள்ள அதிகமா இதனால தான் சண்டை வரும் அப்படினா என்னது? ஐயோ இதனால தான் சண்டை வரும். ஓகே ஐயோ பழி போடுற மாதிரி இருக்குமே. ஓகே ஓகே நாங்க வந்து லேசினஸ் நீ வீடியோ எது கரெக்ட்? அதாவது லேசினஸ் வீடியோ என்ன சம்பந்தம் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்காக லேசினஸ் மெயினா என்னது வீடியோ தான். அதுவும் இது எதுக்காக லேசினஸ்? நீ சமாளிக்காத அடிக்குது. ஏய் நல்லா என்ன சிச்சி அடிக்குற. கம் ஆன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு அடியே இல்லைக்கா. போற என்கிட்ட சொல்லிட்டு நான் அடிக்கிறேன். ஓகே ஓகே கிட்ட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போன பிளேஸ் மறக்க முடியாத பிளேஸ் என்ன? மறக்க முடியாத பிளேஸா? ரெண்டு பேரும் ஒண்ணா போனதுலயே மறக்க முடியாத பிளேஸ். போனது கம்மி தான். பட் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத பிளேஸ் என்ன? என்ன ஒருவேளை தப்பா சொன்னா அடிக்கலாம் அவன் அடிக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே அப்பதான் அடி பத்துன்னு விழும். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ரெண்டு பேரும். அம்மா இவ்வளவு நேரம்மா என்னம்மா? இரு யோசிக்கணும். ரொம்ப டைம் ஆகுது அங்கிள். டியூரேஷன் அதிகப்படுத்துறதுக்காக பண்றான்னு நினைக்கிறேன். டைம் ஃபோன் பண்ணுமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே காட்டுங்க. குக் ஹவுஸ். நீங்க ஊட்டி. எது மறக்க முடியாது? எனக்கே தெரியும் இந்த பிளேஸ் தான். குக் ஹவுஸ் தான். காட்டுங்க. எங்க மறக்கறியா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. சண்டை போட்டா யார் ஃபர்ஸ்ட் சமாதானம் பண்ணுவா? நான் கெத்தா பேசுவேன். ஏன்னா சாரு தான். நான் அவதான் சாரு எழுது. ஓகே நெக்ஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் மீட் எப்போ எங்க அது டேட்டோட? ஃபர்ஸ்ட் மீட் எங்க எப்போ அது டேட்டோட? இது வந்து அது வந்து அதாவது இப்ப நான் என்ன சொல்றது அவனுக்கு தெரியும்னு நினைக்க. தெரியும் கண்டிப்பா தெரியும். ஆக்சுவலா டேட் தான் கொஞ்சம் மிஸ். எனக்கு பிடிச்ச என்னவா இருந்தாலும் அடிதான். அதாவது ரம்யா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட பொண்ணு வீடு. கரெக்ட். ரம்யா ஹவுஸ் ஜூன் 26 அவ போட்டிருக்கேன். நான் ஜூன் 23 போட்டிருக்கேன். தப்பு. நான் 23 போட்டா அவ ஜூன் 26 போட்டா. கழுத்து சுருக்கு பிடிச்சிக்கும் போலயே. நெக்ஸ்ட் क्वेश्चन போமா? கூட அவனுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மீட் பண்ண Dress முதல்ல எடுத்து வச்சிருக்கேன். நானும் தான் எடுத்து வச்சிருக்கேன். வீட்ல இருக்கு. அது நான் எடுத்து வச்சேன். இவன் என்ன Dressன்னு கேக்குறான். அத பார்த்து இல்ல பழசா இருந்துச்சு என்ன Dress இதுன்னு கேட்டேன். சரி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டு பேரும் வெளிய போனா இந்த ஃபுட் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படினா என்ன? வாரத்துக்கு 2 டைம்.
பிரியாணி. இந்த நகட்ஸ் போனா அதிகமா சாப்பிடுறதா கேட்டாங்க. நகட்ஸ் எங்க சாப்பிடுவோம்? இது ஈட் ஸ்ட்ரீட்ல சாப்பிடுவோம், இதுல தியேட்டர்ல சாப்பிடுவோம். தியேட்டர் போனா நகட்ஸ் சாப்பிடுவோம், மத்தபடி பிரியாணி மட்டும்தான். காட்டுங்க, வா கண்ணுக்குட்டியோட கீழே குனி. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? போலாமா? ரெண்டு பேர்ல ஓகே, ரெண்டு பேர்ல யார் அதிகமா செலவு பண்ணுவா? சாரு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. யாரோட சாய்ஸ் நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸிங் கோட்ல? கட்டலாமா? அஸ்வின். ஓகே, நெக்ஸ்ட் போமா? போலாம். நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணா சாருக்கு பிடிக்காது, அதே மாதிரி அஸ்வின் நான் இந்த விஷயம் பண்ணா இது உனக்கு பிடிக்காது அப்படினே இது. நான் இது பண்ணா சாருக்கு பிடிக்காது. கரெக்ட்டா கேளு, கரெக்ட்டா பாரு. நீ அவனுக்கு பிடிக்காத நாலு வரும். இவ பண்ணா இது, இவ இந்த விஷயம் பண்ணா இது உங்களுக்கு பிடிக்காது அந்த இது. அதாவது நான் என்ன பண்ணா அவளுக்கு பிடிக்காதுங்கறத நான் எழுதி இருக்கேன். அவன் என்ன பண்ணா நான் எனக்கு பிடிக்காதுங்கறத அவ எழுதணும். ஆமா ஆமா, நான் கரெக்ட்டா எழுதி இருக்கேன். நான் படம் நீ பார்த்தா அவ சொன்னது நான் என்ன பண்ணா உனக்கு பிடிக்காது, நான் என்ன பண்ணா உனக்கு பிடிக்காது. ரெண்டு பேரும் தான் நான் கேட்டேன். ஐயோ இங்க பாருங்க, இப்ப ஒரு விஷயம் பண்றீங்க, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, ஆனா இது சாருக்கு பிடிக்காது, அது நீங்க எழுதணும். நான் அவளுக்கு நினைச்சு படம் பாக்குறதுன்னு எழுதி. ரெண்டு பேருமே கரெக்ட்டா தான் எழுதி இருக்கோம். இப்போ வந்து உனக்கு நீ என்ன பண்ணா எனக்கு பிடிக்காதுங்கறத எழுதுவோம். ஓகே போதுமா? நான் மாத்தி கேன்சல். ஓகே அந்த முடிஞ்சா முடிஞ்சு மாமா. நான் படம் பார்த்தா அவளுக்கு பிடிக்காதுங்கறத நான் எழுதிட்டு அவள் எழுதிட்டா. இப்போ அவ என்ன பண்ணா எனக்கு பிடிக்காது. நான் தூங்குறது எழுதி இருக்கேன். நீ என்ன? வீட்டை விட்டு போறது. யார் அடிக்கணும்? இவனதான் அடிக்கணும். நானே வாங்கிக்கிறேன். ஏன்னா அவ தூங்குறது வந்து அவ கூட சேர்ந்து நானும் தான் தூங்குவேன். இருந்தாலும் அவன் மேல பலி போறதுக்காக அவளை மட்டும் தான் குறை சொல்லுவேன். நானும் அவ கூட சேர்ந்து தூங்குவேன். கரெக்டா தலையிலே வைக்கிறவ. நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, வீட்டை விட்டு போறது நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது. வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது உனக்கு பிடிக்காது, அது சொன்னா மட்டும் தான் கை வைப்பான். ஓகே நெக்ஸ்ட். சாருக்கு இந்த சாங் பிடிக்கும் நீங்க எழுதணும், மாமாக்கு இந்த சாங் பிடிக்கும் நீங்க எழுதணும். பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதோ பைத்திய காத்தனமா எழுதி இருப்பேன். சண்டாளி என்ன படம்? அந்த பாட்டு தானே? பாட்டு கரெக்டா? அஸ்வினுக்கு வந்து போகாதே போகாதே சாங் பிடிக்கும். தீபாவளி படம். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷ் சார் பாத்துங்க. ஓகே ரெண்டுமே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Dress யாருக்கு அதிகமா இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல? சைத்தான் கே பச்சா அவதான். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? ஹீரோவை ஆக்கிரமிச்சிருக்கா. அவ ஹீரோ இல்ல, என் ஹீரோவை. ஓகே உங்க வீட்ல இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டா இவகிட்ட நீங்க திட்டு வாங்குவீங்க, அதே மாதிரி இவ இந்த வீட்ல இந்த விஷயத்தை பண்ணிட்டா இவ உங்ககிட்ட புரியல எனக்கு. இப்ப நீ இந்த வேலை செய்யல அப்ப நீ அதுக்கு திட்டு வாங்குவ, அந்த மாதிரி கேக்குறேன். இந்த வீட்ல நீ இந்த விஷயத்தை பண்ணிட்டீனா அதுக்கு திட்டு வாங்குவ, அதே மாதிரி அந்த வீட்ல இப்ப இவரு எப்படின்னா இங்க பாரு, வீட்ல எந்த விஷயம் பண்ணல அப்படின்னா நீ இந்த விஷயம் பண்ணல அப்படின்னா நான் திட்டுவேன், நான் இந்த விஷயம் பண்ணல அப்படின்னா நீ திட்டுவ. ஒண்ணா நான் எழுதணும். அவர் பண்ணா இந்த விஷயம் திட்டுவேன், இப்ப வீடு கூட்டலனா இந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லி திட்டுவேன், அந்த மாதிரி கேக்குறேன். நான் பண்ணாத ஒரு விஷயத்தை கேட்டு நீ திட்டுவேன். ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேக்குற, ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேக்குற விஷயம். ஓகேவா? நான் என்ன பண்ணல, சாரு என்ன பண்ணலன்னா திட்டுவேன் அப்படின்னா, சாருஸ் லைஃப் ஸ்டைல்ல வீடியோ போடல அப்படின்னா திட்டுவேன். நீ என்ன எழுதிருக்க? இது
ஒரு பொருளை வந்து எப்படி சொல்றது, ஒரு பொருளை நான் அங்க இருக்குன்னு சொல்லுவேன், ஆனா அது அவனுக்கு தெரியாது, கிட்டேயே தான் இருக்கும், அது தெரியாது. அதுக்காக நான் செம திட்டு எல்லாம் குடும்பத்தையும் வர வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை எடுக்கிறேன்னா அந்த இடத்துல வைக்க மாட்டான், அப்படியே பரப்பு ஏன்னா சுத்தமா இருக்கணும்னு பிடிக்கும். இவனுக்கு அப்படி இல்லை, ஆப்போசிட். இப்ப எப்படி நான் பாத்திரம் கழுவுறதுக்காக பாத்திரம் சிங்க்ல இருந்து ஒரு குண்டான எடுத்துட்டேன் அப்படின்னா கழுவி முடிச்சு திரும்ப சிங்குக்குள்ளே வைப்பாங்க. அப்படிலாம் இல்ல, நீ எல்லாமே இதுல வைக்கிற. சரி ஓகே. அடிக்கிறது எதுவும் நெக்ஸ்ட் क्वेश्चन. இரு அவன் சார்ல்ஸ் லிஸ்டில் அதை விட நிறைய வந்து இந்த தூங்குறதுக்கு, அப்புறம் வந்து துணி துவைக்காததுக்கு அடிக்கிறதுக்கு ரீசன் தெரியல. இல்ல நம்ம துணி துவைக்காததுக்கு நான் இவ்வளவு திட்டிருந்தேன் அப்படின்னா நேற்று வீட்டுல துணி துவைச்சிருப்பா. நான் அதுக்காக பெருசா எதுவும் திட்டது இல்லை. ஆனா வீடியோ போடல அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரளயமே நடக்கிற மாதிரி நான் நிறைய தடவை திட்டிருக்கேன். அதுதான் மெயின். சமாதான கொடி. நெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை. நீங்க வந்து சாருவை என்ன நிக்நேம் வச்சு அதிகமா கூப்பிடுவீங்க? சாரு உங்களை என்ன நிக்நேம் வச்சு அதிகமா கூப்பிடுவாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாதேம்மா. சரி ஒண்ணு நிறைய இருக்கே. அப்படி இல்லம்மா, அதெல்லாம் அசிங்கமா இருக்குமே. குண்டு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டோம். 17 முடிஞ்சு அதுக்குள்ள. இன்னும் 2 இருக்கு, கேட்கலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். சரி கேட்டு விடுறேன். ஓகே, நீங்க உங்க ஃபேமிலியோட போன ஏதாவது ஒரு 4 மூவி சொல்லுங்க. 2 ஃபேமிலியோட போன ஒரு 4 மூவி. அவங்க ஃபேமிலி 2 ஃபேமிலியுமே சேர்த்து 4 மூவி. ஓகே, அரண்மனை 3, வாத்தி, விருமன், அப்புறம் கருடன். ஃபேமிலியா? கருடனுக்கு யார் வந்தா? நம்ம அம்மா கூட போலியா? அரண்மனை 3 எங்க பார்த்தா? அரண்மனை 4. அரண்மனை 4 விருமன், வாத்தி, ஸ்டார், அரண்மனை 4. ஸ்டார் எங்க அம்மா கூட போலியா? இப்படி 2 அடி. கருடன். கருடன் ஒரு அடி, அரண்மனை 3 அடி. அரண்மனை 3 அது எத்தனை எடுத்து வச்சிருக்காங்க? அரண்மனை ஏய் ஷோல்டர் தூக்காதடா. ஐயோ லடி கட்ட விடுங்க எனக்கு. 2 பேருக்குமே பிடிச்ச மூவி என்ன? ஒரு மூவி 2 பேருக்குமே பிடிச்ச மூவி. அப்படி ஒண்ணுமே இல்ல, என் டேஸ்ட் வேற இவன் டேஸ்ட் வேற. ஆமா, 2 பேருக்கும் பிடிச்ச மூவி. நீ எனக்கு பிடிச்ச மூவி நீ எழுது, உனக்கு பிடிச்ச மூவி நான் எழுதுறேன். மாட்டிக்கணும், அவளுக்கு தெரியும். ரோமியோ ஜூலியட் அவளுக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது மாநகரம். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இந்த ஒரு क्वेश्चन தான். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா 2 பேரும் பிடிச்ச மூவின்னு சொல்லிட்டு நம்ம கனல் அடுத்து நாசி எழுதி இருக்கலாம். ஓகே, உங்க 2 பேத்துக்குமே பிடிச்ச ஒரு பிளேஸ், ஆனா நீங்க அந்த பிளேஸ்க்கு போனது இல்ல. போணும்னு இவகிட்ட சொல்லிருக்கீங்க, ஆனா போனது இல்ல. அப்படின்னா என்ன பிளேஸ்? போனதே இல்லையா? உனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும், ஆனா நீங்க போனது இல்ல அப்படின்னு நீ சொல்லி அஸ்வினா சொல்லிருக்கேன்னா என்ன பிளேஸ்? மால்தீவ்ஸ், டார்ஜிலிங். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. டார்ஜிலிங் எத்தனை டைம் மட்டும் சொல்லிருக்கேன்? ஒன்னு எழுதுறது என்னமா இருக்கு? சொல்லிட்டாங்க. எழுத தப்பு இல்லையே. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. சாருன் அஸ்வின் நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க? அவ உங்களை எவ்வளவு லவ் பண்றா? 2 பேரும். உப்பே ஐயே ஏதோ போடுது எமோஜிலாம். காட்டு. இன்ஃபினிட்டி. என்னது? செகண்ட் லவ். ஏய் ரொம்ப நான் அழுத்து. என்னது? என்னது? நில்லு இருக்கா? நில்லு. சொல்லு. என்னது? செகண்ட் லவ் தான். இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த கேம் செகண்ட் லவ் முடிந்தது. நல்லா இருந்துச்சு. பாவம், எனக்காக லேக்கா வந்து ரொம்ப क्वेश्चन எழுதுனா அடுத்து உனக்காக ஏதாவது எழுதுமா? நீ ஒரு வேளை பிற்காலத்துல ஒரு 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா உங்க வீட்டுக்கார வச்சு இதே மாதிரி ஒரு கேம் எழுதுவோம். சரியா? ஓகே, அதுல அவன் எல்லாத்துலயுமே தோத்து போகணுங்கிறத வேண்டிக்கிறேன் நான். ஓகே பாபு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். நீங்க இந்த மாதிரி எங்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஒரு லிஸ்டா ஒரு லைனா அனுப்புங்க. அதையும் ஒரு அதையும் முடிஞ்ச ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மாதிரி லேக் எழுதி கொடுப்பா. திரும்ப அதே ஒரு வீடியோவை நம்ம எடுப்போம். ஸோ ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கூடயும் இந்த மாதிரி விளையாடி பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் கூடயும் சரி, உங்க ஒய்ஃப் கூடயும் சரி இந்த மாதிரி விளையாடி பாருங்க. நல்லா இருக்கும் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி அடிக்கிற சேலஞ்ச் மட்டும் வேணாம். யார் அதிக அடி வாங்கினது? நீயா நானா? அவன் தான். நான் தான். பெருமையா சேர்த்துக்க நான் தான் வின் பண்ணேன்.
ஏய் நான் தான் வின் பண்ணேன். அடி வாங்கினது நான் தானே, எனக்கு தான் கப்பு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கை. பாய்.